பூப்பு நீராட்டு விழாக்களிலே பால்வளம் கொடுத்தல், ஆராய்ச்சி எடுத்தல், இன்னும் ஒரு கடினமான விடயமாக இருக்கிற கைக்கூலி என்று சொல்லுகிற விடயத்தை எல்லாம் நாங்கள் இரண்டு கலாச்சாரங்களும் பிந்தி பிணைய வந்திருப்பதை காண்கிறோம். மருதமுனைக்கு பக்கத்தில் இருக்கிற பாண்டிருப்பின் திருவாரி அம்மன் ஆலயத்திற்கு என்னுடைய தந்தை தீப்பந்தயம் வருகிற போது இரவு 2 மணிக்கு என்னை அழைத்து செல்வார். என்னையும் என்னுடைய தங்கையை அங்கு போகிற போது முஸ்லிம்கள் தமிழர்களோடு சேர்ந்து குழுமி இருப்பார்கள். இதுதான் இந்த பிராந்தியத்தினுடைய தமிழ் முஸ்லிம் வரலாறு. கொடியேற்ற பள்ளிக்கு நாங்கள் பார்க்க செல்லுகிற போது அங்கு முஸ்லிம்களுக்கு சமாந்தரமாக தமிழர்கள் குழுமி இருப்பார்கள். அது மீள போருக்கு பின்னர் இந்த உறவு மீள வலுப்பெற்று வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு யுத்த கால சூழ்நிலையில் உருவாக வந்த தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முழு வரலாற்றையும் எடுத்து பார்க்கிற போது அங்கு 2 பீடங்கள் மாத்திரம்தான் முதலில் உருவாக்கப்பட்டிருந்தன. ஒன்று கலைப்பீடம், கலை கலாச்சார பீடம், மற்றையது முகாமைத்துவ வர்த்தக பீடம். எப்படி இந்த சமூகம் இரண்டர கலந்து உறவாக இருந்து உறவாடி வந்ததோ அதே சூழ்நிலையினை இந்த தென்கிழக்கு பல்கலைக்கழகமும் பெற்றுக்கொள்ள வந்து தமிழ் முஸ்லிம்களை இணைத்த வகையில் தான் இந்த 2 பீடங்களும் உருவாகி அபிவிருத்தியாக வந்தன. பல மாற்றங்களை இந்த 2 சமூகம் சார்ந்த சகோதரர்களும் விரிவுரையாளர்களாக இருந்து கொண்டு அங்கிருந்த இந்த 2 சமூகம் சார்ந்த மாணவர்களையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இதனை கட்டி எழுப்பி இது இன்று குறிப்பாக MIT-யினுடைய வருகை, எங்களுடைய அப்ளைட் சயின்சஸ் வருகை மெதுவாக சிங்கள எங்களுடைய சகோதரர்களையும் எங்களோடு இணைத்துக் கொண்டதோடு மாத்திரமல்லாது காலப்போக்கிலே அது 6 ஃபேக்கல்டிகளாக மாற வந்த போது ஒரு பல்லின சமூகத்தை கொண்ட ஒரு பல்கலைக்கழகமாக இது மாறி இருக்கிறது. இந்த இலங்கையிலே காணப்படுகிற மாவட்டங்களுக்குள்ளே இந்த அம்பாறை மாவட்டமானது பல்லின சமூக மத கலாச்சார வேறுபாடுகளுக்கு ஒரு முன்னுதாரணமான மாவட்டமாகும். அதனை ஒத்த அடிப்படையில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மாணவர் சமூகமும் ஆசிரியர் சமூகமும் பல்லின மத மொழி கலாச்சார வேறுபாடுகளை கொண்ட ஒரு பல்கலைக்கழகத்திற்கு முன்னுதாரணமான பல்கலைக்கழகமாக இது காணப்பட வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்தின் இந்து மாமன்றத்திற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அது ஒரு நாளைக்கு எழுதப்படும். நான் அன்பான மாணவர்களிடத்திலே கேட்டுக்கொள்ளுகிறேன், இப்படியான நிகழ்வு ஒன்று அடுத்த வருடத்தில் நடைபெறுகிற போது அது இன்னும் விரிவான அடிப்படையில் திட்டமிடப்பட வேண்டும். இதனுடைய வரலாற்று பின்னணி பாரம்பரியம் என்பது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இந்து மாமன்றத்தினுடைய வரலாற்று பின்னணி பாரம்பரியம் என்பது எழுத்து ரூபத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். எங்களுடைய அவர்கள் இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் பேராசிரியராக இந்த பல்கலைக்கழகத்தில் உயர்த்தப்படுவார். அவர் பலமாக இருக்கிற போதே அவரை நீங்கள் அவருடைய உதவியோடு கொழும்பிலே பதிப்பிக்கத்தக்கதான ஒரு சிறந்த சஞ்சிகை ஒன்றினை அல்லது வெளியீடு மலர் ஒன்றினை உங்களுடைய அடுத்த நிகழ்விலே வெளியிட வேண்டும். ஏனென்றால் வரலாறுகள் மிக கவனமாக பொதிக்கப்பட வேண்டியவை. முஸ்லிம்களும் தமிழர்களும் சேர்ந்துதான் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், கல்வியை கற்றிருக்கிறார்கள். இதுதான் நான் கண்ட கல்முனை பூராகவும் நடைபெற்றிருக்கிறது, மட்டக்களப்பில் நடைபெற்றிருக்கிறது, யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருக்கிறது. அதனை ஒத்த வழிமுறைகள் தான் கிழக்கு பல்கலைக்கழகத்திலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் நடந்தது போன்று இங்கும் நடந்திருக்கிறது. உங்களுக்கு ஒரு கோயிலை பெற்றிருக்கிறீர்கள். நாங்கள் ஒற்றுமையாக வாழ்கிறோம். எங்களின் வரலாறு இருக்கிறது. கடந்த கால நிகழ்வுகள் 2009 மிக பிரமாண்டமான நிகழ்வு. அதற்கு அடுத்த வருடத்தில் இந்து மாமன்றத்தின் மிக பிரமாண்டமான நிகழ்வு. இலங்கையின் பெயர் போன பல்கலைக்கழகங்களாக இருக்கிற யாழ்ப்பாணம் மற்றும் பேராதரிய பல்கலைக்கழகங்களை ஒத்த இந்து மாமன்றங்களினுடைய நிகழ்வுக்கு சமாந்தரமான அடிப்படையிலான நிகழ்வுகள் கொண்டாடப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் எழுத்தில் பொறிக்கப்பட வேண்டும். அப்படி பொறிக்கப்படாவிட்டால்
இந்து தமிழ் மாணவர்களுடைய ஆசிரியருடைய வரலாறு என்பது மிக தெளிவான முறையிலே எழுதப்படாத ஒன்றாக மாறிவிடும். எனவே நான் இந்து மாணவர்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் தயவு செய்து அப்படியான கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும். நான் கண்ட நிகழ்வுகள், அந்த இந்து மாமன்றத்தின் அந்த நிகழ்வுகளுடைய கண் முன்னே இன்றும் இருக்கிறது. அவர்கள் ஆடிய நாட்டியங்கள், 2 நபர்கள் அல்லது 2க்கு மேற்பட்டவர்கள் வெளியூர்களில் இருந்து கொண்டு வரப்பட்டு நாதஸ்வரம் வாசித்த விடயங்கள், பெண் மாணவிகள் ஆண்கள் போன்று வேடமிட்டு நடித்து காட்டிய அப்படியான கலை நிகழ்வுகள் எந்த ஒரு வேறு நிகழ்வுகளிலும் இடம்பெறாத அளவுக்கு கலை நயங்களை வெளிப்படுத்தி காட்டிய வரலாற்றை பெற்றுக்கொண்ட ஒரு நிறுவனம் தான் இந்து மாமன்றமாகும். எனவே அது மீள வலியுறுத்தப்பட வேண்டும். இன்று நீங்கள் செய்திருக்கிற நிகழ்வினை நான் பழைய நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு அதனை குறைத்து பேசுவதற்காக நான் இங்கு வரவில்லை. நான் உண்மையாக சொல்லுகிறேன், நான் இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதியும் கிடையாது. எனக்கும் தமிழர்கள் என்கிற என்னுடைய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய தமிழ் மாணவர்களுக்கும் இருக்கிற உறவு மாத்திரம்தான் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. சில தமிழ் ஆசிரியர்கள் என்னோட கடமை புரிபவர்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றில் என்னை அழித்து விட்டு பேச முடியாது. ஒரு வாரத்திற்கு முன்னர் இங்கிருக்கிற குணமாறன் சார் அவர்கள் அவருடைய மனதிலே என்னை பற்றி வைத்திருக்கிற நம்பிக்கை எனக்கு கோல் எடுத்து இந்த விடயத்தை பார்த்து சொல்லு மகன் என்றுதான் பேசுவார்கள். சொல்லு மகன் என்று கேட்ட போது நான் குறிப்பிட்ட சில நிமிடங்களுக்குள்ளே அவர்